அருள் திரு அம்பலவான தேசிகர் எழுதிய நமச்சிவாய மாலை நமச்சிவாய மூர்த்திகள் திருவடிகள் போற்றி. ஆசைக்கடவுள் கரும்பு வில்லை தன் கையில் தாங்கியவன், அவனுடைய அழகை எரித்தவன் நீ. மீன் பார்வையினால் தன் கருவை, கருண முட்டை, தன் கருவை தன்மயமாக்குதல் போல நீ சிவமாக்குகின்றாய். திருவாவடுதுறையில் இருக்கும் நமச்சிவாய குருவே, உன் அருள் பொய்க்கு மாறானது, அதாவது மெய்யானதுன்னு அர்த்தம். அதை அடைய பொய்யான சிற்றின்பங்களை நான் விட வேண்டும். அதற்கு நீ எனக்கு என்று அருள் செய்வாய். இந்த மந்திரத்தில் 3வது வரியில் இக்கையலா வேடன் எழில்னு இருக்கும். இக்கு அயலா வேடன் வேள் தன் அப்படின்னு பிரிக்கணும். இக்குன்னா கரும்பு, அயலான்னா கையில் வச்சிருக்கிறார்னு அர்த்தம், வேள் தன்னா மன்மதன் அர்த்தம். எழில் பொருள் வந்துட்டா, இக்கு அயலா வேள் தன் எழில், இக்கையலா வேடன் எழில்னு இருக்கும். வேள் என்பது ஆசை கடவுளை குறித்தது. மீன் தனது பார்வையினால் கருவை மீனாக்குகிறது. குரு தனது நயன தீக்கையினால் சீடனின் பாசத்தை போக்கி சிவமாக்குகிறார். ஆசை, ஆசையினால் பற்று. இந்த ஆசையும் பற்றும் தான் மன்மதனும் ரதியும். ஆமாம், ஆசையும் பற்றும் தான் மன்மதனும் ரதியும். ஆசை, ஆமாம், அவங்க 2 பேரையும் இதில் வச்சு எனக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சொன்ன ஞாபகம் நல்லா வருது. ஆசை கடவுளை எரித்தார் என்பதன் பொருள் நிலையற்ற இன்பத்தை நீக்குபவர்னு அர்த்தம், பாச நீக்கம் செய்பவர்னு அர்த்தம். கந்தபுராணத்தில் இந்த கதை இருக்கு. சிவபெருமானை நோக்கியே அம்பு விடுறான் யாரு? மன்மதன். அதை போக சொல்கிறாங்க. சிவபெருமானை நோக்கி அம்பு விட்டாதான் அவருக்கு யோகம் கலையும், யோகம் கலைஞ்சாதான் முருகன் அவதரிப்பார், முருகன் அவதரித்தால்தான் நம்ம சூரபன்மனை அழிக்க முடியுங்கிறதுனால யாருடைய யோகத்தை கலைக்கிறாங்க? அதற்கு மன்மதனை அனுப்புகிறாங்க. மன்மதன் மறுக்கிறாரு. பிரம்மதேவனுடைய மகன் தானே, மன்மதன் மறுக்கிறாரு. அப்போ அவங்க சொல்லிடுறாங்க, பிரம்மன் சொல்லிடுறாரு, நான் அங்கே போனால் செத்துருவேங்கிறார், நீ போகலனாலும் செத்துருவேங்கிறாரு பிரம்மன். ஆமாம், அப்போ தான் நம்ம சாகிறதுன்னு ஆகிப்போச்சு, யாரால செத்துடலாம் அப்படின்னு அவன் போயிடுறான். இப்போ எரிச்சு சாம்பலான பிறகு அவன் மனைவி கேட்பா, அவரை உயிரோடு எழுப்பி கொடுங்க. ஆசையிலிருந்து தானே பற்று வருது. அப்போ அதில் ஒரு பாட்டு இருக்குது, ஆசை பற்றில் ஒன்று அடிஞ்சிருக்கு, ஒன்று இருக்குது. அவள் கேட்பா. அப்போ என்னுடைய அந்த அவர் இது குறிப்பார், திருமணம்னு ஏதோ சொல்லுவார். அந்த திருமண நேரத்திலே ஏதோ நேரத்தில் இனிமேல் அவன் யாருடைய கண்ணுக்கு தெரிய மாட்டான், மற்றவர் யார் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாங்க, நான் அவனோட உயிரோடு எழுப்புறேன்னு சொல்லுவார். கந்தபுராணத்தில் இந்த கதை விரிவார். நமக்கு சைவத்தில் இந்த கதை பெருசல்ல. கதை சொல்ல வருவது
சிவனால் நிலையற்ற இன்ப நாட்டம் போகும். அதான் கதை செய்தி. சிவ வழிபாட்டின் மூலமாக நிலையற்ற இன்பத்தில் இருக்கிற நாட்டம் போய்விடும். குரு சீடனை சிவமாக்கணும்னா அவன் பாசத்திலிருந்து விடுபடணும். அந்த பாசத்திலிருந்து விடுபடுறதை தான் யார் மேலே வச்சு எழுதினார்? ஆசை கடவுள் மேலே வச்சு எழுதினார். ஆசை கடவுள் மேலே வச்சு எழுதினார். ஆசை கடவுளால் வருவது பொய், இறைவனால் வருவது மெய். மன்மதன் சிற்றின்ப நாட்டத்தை தர்றான். ஆன்மாக்கள் சிற்றின்ப நாட்டத்தில் இருக்குது. ஆனால் இறைவன் மெய்யா இருக்கிறான். இதுதான் இப்போ மந்திரம் சொல்கிற செய்தி. பொய்யா எனவெல்லாம் போயகல வந்தருளி, அந்த வரிக்கான விளக்கம்தான் இந்த மந்திரம். பொய் போகிறதுக்காக நீ மெய்ஞானமாக வந்த, இவ்வளோதான் இந்த மந்திரத்துக்கான விளக்கம். சராசரி மனிதனை போல அனைத்துக்கும் ஆசைப்படு என்று அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்லி சொன்னவங்க என்ன ஆனாங்க? அனைத்து சிக்கலுக்கும் லீஸுங்க. அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு சொன்னவே அனைத்து வகையான சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டான். அதான் சைவம் விவரம் தெரியாமல் சொல்லலை. அதாவது பற்றறுதல் என்பதில் உண்மையாக இருக்கணும். பற்றறுதல் என்பதில் என்னதாக இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அதனால தான் நாம் புகழ் பணம் ரெண்டையும் கடந்து வாங்கன்னு சொல்கிறோம். அதில் ஆசை இருக்குதா போயிரு. அது யாருக்கு ஆர்வம் இருக்கோ அங்கே போயிரு, எங்கே கூட இருக்காத. நம்ம போனவங்கெல்லாம் அதில் சிக்கினவங்க தான். அங்கே போனதுக்காக நாம் ஒரு பெரிய ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும். கோயில் இல்லாதனால பண்ணாமல் இருக்கிறோம். நிறைய பேர் நம்மளை விட்டு போனதுக்காக நன்றி கடனுக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம், கோயில் கிடைக்காதனால பண்ணாமல் இருக்கிறோம். நம்ம கூட்டத்துக்குள்ளே யார் வேணும்னு மட்டும் வரணும்? இறைவன். நம்ம முதல்ல இருந்து சொல்லுவோம், அறம் நம் வழி, அருள் நம் துணை, பேரின்பம் நம் நோக்கம், ஆனந்தம் நோக்கம். இதுதான் நம்ம கூட்டத்தில். நம்ம கூட்டத்துக்குன்னு சில பஞ்சு டைலாக். இது ஒரு பஞ்சு டைலாக். அறம் நம் வழி, அருள் நம் துணை, ஆனந்தம் நம் நோக்கம். சமீபத்தில் ஒரு பஞ்சு டைலாக் சொல்கிறோம், உழைப்பு, உண்மை, அருள். உழைப்பு இருக்கிற இடத்துலாம் உண்மை இருக்கும், உண்மை இருக்கிற இடத்துலாம் சாமி இருப்பார். இந்த தேவார வகுப்போட உழைப்பை தான் அதிகமாக சொன்னோம். அது காலையில் ஓதுவர் வர்றதுக்கு முந்தைய நம்ம அரை மணி நேரம் எடுத்துருக்கலாம். அந்த வெயிலுக்கு என்னால் ஒன்றும் கண்ணெல்லாம் நொந்து போச்சு. இதில் வேறு நினைப்பு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் போகணும், 2வது சுற்று போகணும். அடுத்த தடவைலாம் வகுப்பை ஓதுவார் பிற்பகல் வர்றேனாருன்னா நம்ம முதல்ல இங்கே உட்காந்துடலாம், இடம் மாற்றி உட்காந்துடலாம். ரொம்ப முடியாமல் தான் வகுப்பு எடுத்தேன். அப்புறம் எடுத்தாகணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன். வெளியிருந்து காற்று வர்றதில்லை. இந்த கதவை திறந்து விட்டுட்டு உட்காந்துருந்தோம்னா கூட கொஞ்சம் காற்று வரும். என்ன 2 கதவையும் திறக்க சொல்லிடுவோம். கிழக்கு கதவை. ஆமாம். அதனால் இதை அந்த திருவாசகத்தோடு பொருத்தணும். எந்த திருவாசகம்? பொய்யா எனவெல்லாம் போயது. இந்த வகுப்புலேயும் நான் அந்த உண்மை உழைப்பு தான் ஞாபகப்படுத்துகிறேன். முதல்ல ஒரு 5 விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்போம். என்னதுலான்னா, உண்மையாக இரு, உழைப்பவனாக இரு. ஆரம்ப காலத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு 5 செய்தி. உண்மையாக இரு, உழைப்பவனாக இரு, வகுப்பை நம்பு, வகுப்பின் மேல் மதிப்பு வை, ஆசிரியர் மேல் நம்பிக்கை வை. நம்பிக்கைனா என்னதுன்னா, இந்த பண்டார சாத்திரத்தை நடத்தி முடிச்சிருவாருன்னு நம்பு. டாக்டர்கிட்ட போயிட்டு பொழைப்பமாக செத்துருவோமான்றதுன்னா எப்படி இருக்கும்? எப்படி பெட்டில் படு, டாக்டர் பெட்டில் படுங்க இன்ஜெக்ஷன் போடுறேன்னா எப்படி ஊசி போட்டு கொண்டு விட்டானா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு ஃபேனு கீழே இருக்கணுனாலே நமக்கு என்ன வேணும்? ஃபேன் விழுந்துட்டுனா, ஃபேன் மேலே கலண்டு விழுந்துட்டுனா அந்த சந்தேகம் வரக்கூடாது. வகுப்பின் மேல் மதிப்பு வை, ஆசிரியர் மேல் நம்பிக்கை வை, கற்றதை அனுபவமாக்கு. இந்த 5 செய்தியை முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது எல்லாரையும் வளர்த்துச்சு, நம்மளும் வளர்ந்தோம், எல்லா ஊர்லேயும் சொல்லி கொடுத்தோம். அதுக்கு யோகம் இல்லாததுகள் என்ன செய்யும்? அது காசு கலந்து புகழ் கலந்து போகிறதுக்கு போகாது. நமக்கு என்ன? அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதில் எத்தனை ஜென்மானாலும் அது அப்படி தான் இருக்கும். சிவன் எல்லாத்தையும் தருவார். யாரை தரமாட்டார் அவ்வளோ ஈஸியாக? தன்னை தந்த என்ன ஆரமுதைனார், அவனையும் தந்துட்டானே அப்படின்னாரு.
ஆமாம், தன்னை தந்த என் ஆரமுதை அப்படின்னார். அது அவங்க அதை அனுபவிக்கணும்ட்டு வேணா. நீங்கள் அவங்கள விட மோசமாக பல கோடி ஜென்மங்கள் இருக்குதில்ல. இதுகளாவது இந்த லெவலுக்கு அவர் என்ன சந்தோஷப்படுறாரு, இந்த அளவுக்காவது 9ஆம் வகுப்பாவது பாஸ் ஆச்சுத, பிஹெச்டி முடிக்கலாலும் பரவாயில்லன்னு அவரு கணக்கு போடுறாரு. அவர் தாய்மை கணக்கு போடுறாரு. அவர் பார்வையில் இந்த அளவுக்காவது பரவாயில்லையா. அதாவது சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் கோயில் கட்டினாலும் வரவேற்கிறேன்னு எழுதுகிறாரு சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தில். டெய்லி இந்த கோயிலை வச்சு 1000 ரூபா சம்பாதிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு கோயில் கட்டினா கூட வரவேற்கப்படுகிறது. எங்களுக்கு எது தான் தேவை, அவன் சம்பாதிச்சுட்டு போகிறாங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால் அந்த ரூட்டில் பார்த்தா அவங்க நல்லவங்களாக இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய ஏம் ஹையஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்களாம் நமக்கு ரொம்ப ஷார்ட்டாக தெரிகிறாங்க. நம்ம ஏம் உயர்வாக இருக்கிறதுனால அவங்க யாராக தெரிகிறாங்க, ரொம்ப கீழே இருக்கிறாங்களேங்கிற வேதனையில் நம்ம அதை சொல்கிறோம். அவங்க நிலையெல்லாம் பரிதாபமான நிலை. நம்முடைய நோக்கம் வேறு, நம்முடைய பாதை வேறு. கொஞ்சம் நம்முடைய மாணவர்கள் அதை நம்பி என்ன செய்யணும், பின்னால் வரணும். புகழ் வருதோ வரலையோ, பணம் வருதோ வரலையோ, மன அமைதி வரும், சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி இறைவன் நமக்கு கிடைப்பாருங்கிறத உறுதி என்ன செய்யலாம், இருக்கலாம். சோமவாரப்பட்டியில் ஒரு அம்மா கேட்டாங்க, அந்த மில்லுக்கார அம்மா, இறைவனை நீங்கள் அவங்கள மாதிரி பார்க்கணுமில்ல அப்படின்னு கேட்டது. ஞானத்தை நம்ம அனுபவிக்கிறது தான் யாரை பார்க்கறது. நம்ம இறைவனை உருவத்தோடு பார்க்கணும்னு யாருமே ஆசைப்படலை. அது சைவத்தில் நோக்கமே கிடையாது. ஞானசம்பந்தர் இறைவன் உருவத்தோடு வரணும், எவராக வந்தார், அதுக்கு இவர் என்ன பண்ணுவார்? இவர் கூப்பிட்டாரா, வர சொன்னாரா? அவங்க அப்பாவை தான் கூப்பிட்டாரு. இவர் அதுக்கு அவர் என்ன பொறுப்பு? யாருமே நான் உன்னை பார்க்கணுன்னு கேட்கவே இல்லை. கைலை காட்சி பார்க்கணுன்னு தான் சொன்னார், அம்மையப்பரை பார்க்கணுன்னு சொல்லலை. கைலை காட்சி பார்க்கணுன்னு சொன்னார், ஒரு ஸ்பெஷல் ஷோ பார்க்கணும் அப்படின்னு தான் அவர் கேட்டார். தவிர அம்மையப்பரை பார்க்கணுன்னு என்ன செய்யலை, சொல்லலை. காரணம் என்னென்னா, நம்ம இதில் எப்படின்னா, இப்போ நம்ம படிக்கிறோமில்ல, இதுதான் இறைவனை பார்க்குறது. இறைவன் ஞானம்ங்கிறது புரிகிறதுக்கு பேர் தான் இறை காட்சி. இப்போ மாணிக்கவாசர் சொன்னார் பாருங்க, வீடு பேர் அடையணும்னு சொல்கிறாரு. சிவ தரிசனம் வந்துட்டு, ஆன்ம தரிசனத்தில் சிவ ரூபம் வந்தாச்சு, ஆன்ம சுத்தியில் சிவ யோகம் வந்தாச்சு, சிவ தரிசனம் வந்தாச்சு. அவருக்கு டிமாண்ட் வேறு ஒன்றும் இல்லை, சிவ போகம் வேணும். அதே தான் இதில் பொய்யை விட்டால் தான் மெய்யை பிடிக்க முடியுங்கிறதில் பதிவு பண்ணார் என்று வகுப்பை நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்துடன் வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம சிவாய நம. வகுப்பு நிறைவு. நாங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் இந்த ஸ்லைடு ஒர்க்கு